அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சந்திரனின் ஆட்சி வீடான ஜென்ம ராசியில் அமர்ந்து எழுதிய தலைவிதியாவது காத்திருக்கும் மகிழ்ச்சி, காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். ஏனென்றால் சூரியன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாக அவரது ஆட்சி வீடான ஜென்ம ராசிக்குள் வருவது சற்று சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தனாதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்திற்குள் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் கோல்சார விதியின் அடிப்படையில் எந்த ஒரு கிரகமும் ஜென்மராசியிலும் அஷ்டமஸ்தானத்திலும் அமர்வது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே ஜென்மஸ்தானத்தில் மிக வலுவாக சூரியன் அமர்வது சற்று சாதகமற்ற சூழலையும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளையும் ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மனித வாழ்வில் ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல் போன்றவற்றை அதிகமாக ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துவாருங்க. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் குறிப்பாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லையென்றால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில சங்கடங்களை உடல் ரீதியாக சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அதே போன்று எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. இல்லை என்றால் எதிர்பாராத அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் இந்த வேளையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட தனது நட்பு கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் ஜென்மராசிக்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பார். ஏனென்றால் தனாதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் அமர்ந்து மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் வலுவாக பார்க்கிறார். எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான ப்ராஜெக்ட் திட்டங்கள் என்று சொல்லக்கூடியவற்றை செயல்படுத்த முடியும். மிக பெரிய அளவிலான ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நிறைவாக துவங்குவதற்கான வாய்ப்பை ஜென்மத்திற்குள் வந்திருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே கடகராசிக்காரர்கள் இது போன்ற விஷயங்களில் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் சூரியன் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் சிரமம் என்று தோன்றக்கூடிய விஷயங்களை கூட சிரமமே இல்லாமல் மாற்றி கொடுப்பார். உறுதியாக இந்த வேளையில் பல நல்ல மாற்றங்களை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக சந்திக்க முடியும். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால் அவரது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய நுழைவாயிலை வெறும் கைகளால் தள்ளி திறக்க வேண்டும், எந்த உபகரணங்களையும் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் அந்த போட்டி. அதில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் பலருக்கும் ஆர்வம் வந்து அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றனர். ஆனால் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன் இந்த போட்டியில் ஒருவேளை தோல்வியடைந்தால் நீங்கள் பலனை பயன்படுத்திய அந்த கைகள் இரண்டும் துண்டிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க. அதை கேட்டவுடன் அனைவர் மனதிலும் அச்சம் சூழ்ந்து பின்னோக்கி செல்கின்றனர். யாரும் போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்று பின்னோக்கி செல்கின்றனர். ஆனால் அதிலிருந்து ஒருவர் மட்டும் அந்த போட்டியை நோக்கி முன்னேறி செல்கிறார். அப்போது அவரை சூழ்ந்திருந்த மக்கள் அனைவரும் பல வாக்கில் அவரை குழப்புகின்றனர். அந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் நுழைவாயில் முழுக்க இரும்பால் ஆனது. அது மட்டுமல்லாது அந்த கதவிற்கு பின்னராக மிக பெரிய யானை பலம் தடுக்கலாம், போர் வீரர்கள் தடுத்து கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது உன்னால் அதை வெற்றி பெறவே முடியாது. நிச்சயமாக உன்னுடைய கைகளை இழந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் நீ செல்ல போகிறாய் என்று பலர் எச்சரிக்கின்றனர்.
ஆனால் அதை எதையும் அவன் பொருள்படுத்தாமல் அந்த போட்டியில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெறுகிறான். பெரிதாக பலத்தை பயன்படுத்தாமல் அந்த கதவை தள்ள முயற்சி செய்யும் போதே அது எளிதாக திறந்து விடுகிறது. இதுபோன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில வாய்ப்புகள் எளிதில் வெற்றியை தந்துவிடும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தாமல் அது எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்துமோ இவ்வளவு விளைவை ஏற்படுத்துமோ என்று கற்பனையான பயத்துடனும் அச்சத்துடனும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் தவற விட்டு விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வேளையில் ஜென்மத்திற்குள் வந்திருந்தாலும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தை விட்டு விலகியிருப்பதால் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். காத்திருக்கும் அதிர்ச்சி என்று இருக்கக்கூடிய வீண் விரய செலவுகளை பிரம்மாண்டமான படைப்புகளாகவும் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய பல நிகழ்வுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் தேவையான அளவிற்கு சூரியன் ஜென்மத்திற்குள் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சிறப்பான ஆற்றலை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சிக்கல்களும் சிரமங்களும் எளிதில் களைவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொடர்ந்து பல சிரமங்களை அதீதமாக சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக உறுதியாகவே சூரியன் ஜென்மத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பயணங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக முன்கூட்டியே விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் நன்மை நிறைந்தவையாக கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளை தினம் தினம் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்படக்கூடிய ஆற்றலை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சிறிய முயற்சியில் ஏமாற்றங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய மிக பெரிய அளவிலான திட்டங்களாக இருக்கட்டும் மிக சிறிய செயல்பாடுகளாக இருக்கட்டும் அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் விரைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தொழில் ரீதியான பிரச்சனைகள் சங்கடங்கள் போன்றவற்றை முழுமையாக விளக்குவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது. மேலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகள் அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகரமான ஒரு தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் புத்துயிர் பெறும். அனுதினமும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார்.